போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படியே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சொல்லுமா, மனசுல என்ன ஆசையா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. இல்ல, ஆயுத பூஜை முடிஞ்சு அடுத்த நாள் சரஸ்வதி பூஜை. ஆமா, இது யாருக்குமே தெரியாத பரம ரகசியம் பாரு. சும்மா இருக்கியா? அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வருது, அதுக்குள்ளயும் குறுக்க பேசிட்டு இருக்க. சரிம்மா பொண்ணு, நீயே சொல்லு. இல்லத்த, இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை கொண்டாடலான்னு. என்னப்பா நீ என்ன சொல்ற? அம்மா, இல்ல பூங்கொடிக்கு சரஸ்வதி பூஜை கொண்டாடணுமா? நீ என்ன நினைக்கிற? அம்மா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாம்மா. அம்மா, நீங்க கும்பிடலானா கும்பிடலாமா, வேணானா விட்டுறலாமா? அம்மா, என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்கம்மா, பண்ணிடலாம். சரவணா. அம்மா, அப்படி இல்ல சரவணா, நம்ம வீட்ல ஆயுத பூஜை மட்டும் தானேப்பா கொண்டாடுவோம். ஆமாமா. சரஸ்வதி பூஜை கொண்டாடி நமக்கு பழக்கம் இல்லையப்பா. கரெக்ட்டுமா. டேய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் இப்படி பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக மொத ஆசைப்பட்டு ஒண்ணு கேக்குது, சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? ஆமாப்பா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. என்னடா கரெக்ட்? இல்லப்பா, பூங்குடிக்கு படிப்பு மேல ஆசை, அதனால சரஸ்வதி பூஜை கொண்டாடலாம்னு சொல்றா. இல்ல சரவணா, அத்தை என்ன சொல்றாங்களோ அப்படியே செஞ்சிடலாம். ஆயுத பூஜை கொண்டாடினா சரஸ்வதி பூஜை கொண்டாட கூடாதுன்னு இல்லையே. இத்தனை நாளும் எல்லாரும் உழைக்கிறவங்களுக்காக ஆயுத பூஜை கொண்டாடினீங்க, அது சரிதான். ஆனா யாருமே ஸ்ருதி படிக்கணும்னு நினைக்கலையே. சரவணா, சொல்லு பூங்குடி. எனக்கு சரஸ்வதி பூஜை கொண்டாடணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஸ்ருதி காலேஜ் படிக்கிறாள்ல, அவளுக்காக நீங்க எத்தனை வருஷம் சரஸ்வதி பூஜை கொண்டாடி இருக்கணும்ல. ஆமால, நம்ம ஸ்ருதி படிக்கிறா, நவீன் படிக்கிறான், படிக்கிறவங்களுக்காக கும்பிடுறதான சரஸ்வதி பூஜை. ஏன் இத்தனை நாள் கும்பிடாம விட்டோம்? டேய், அத முதல்ல மரமட்ட கிட்ட கேளு. இத்தனை நாள் நீங்க எல்லாரும் படிக்காதவங்களா இருந்தீங்கல்ல, அதனாலதான் படிச்ச ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து பக்குவமா எடுத்து சொல்றா. இப்பவாவது அது உன் புத்திக்கு உரைக்குதா? சத்தியமா உரைக்குதுப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அம்மா, பூங்குடி சொல்றதாமா கரெக்ட். நம்ம இத்தனை வருஷம் தப்பு பண்ணிருக்கோமா. நம்ம வீட்ல ஸ்ருதி நவீன் 2 பேரும் படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடி இருக்கணும்ல. அம்மா, இத்தனை வருஷமா நம்ம தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கும், வயல்ல வேலை செய்யறவங்களுக்கும், கடையில வேலை செய்யறவங்களுக்கும் ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கோம். இந்த வருஷமும் நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற ஸ்ருதிக்கும் நவீனுக்கும், முக்கியமா பூங்குடிக்கும் தான். பூங்குடிக்காகவும் நம்ம சரஸ்வதி பூஜை சேர்த்து கொண்டாடுறோம். அம்மா, புரியுதுமா? எல்லா ஏற்பாட்டையும் ஜாம் ஜாம்னு பண்ண சொல்றீங்க, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஒரு குறையும் இருக்காது, பிரமாதமா அசத்திரலாம். என்ன பூங்குடி சொல்ற? சூப்பர் சரவணா. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் ஜாம் ஜாம்னு அசத்திரலாம். சரி, டைம் ஆச்சு, தூங்க போலாம். ஏய், நீ போய் தூங்கு. அப்பா வரேன்ப்பா. வரமா, வா. உளறிட்டு போறான் பாரு. மகேஷ், முன்னாடி எல்லாம் உன்னை பார்த்தா கோவமா வரும், வெட்டி போடலான்னு தோணும். ஆனா இப்பெல்லாம் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இதுக்கு மேலையும் தம் கட்டி நீ என்னத்த பண்ண போற? பேசாம மனசு மாறி நீ எங்க பக்கம் வந்துற, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமே. வாய முட்டு போறீங்களா இல்லையா? வாயில வரதா வந்துற போது. பட்டுதான் புரியணும்னு இருக்கு, ஒரு நாள் புரியும். என்னம்மா இது? என்ன பண்ணாலும் அவன் நினைக்கிறத சாதிச்சிடுறான். இப்ப என்னம்மா பண்ண போற?
நான் ஆசைப்பட்ட ஆயுத பூஜை கண்டிப்பா நடக்கும். ஆனா அவ சொன்ன சரஸ்வதி பூஜை நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.